வணக்கம் எஸ்டி மீடியா நேர்களே. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் கேட்டிருந்தாரு. அதாச்சும் சோலார் பேனலுடைய ரேட்டு விலாவாரி எங்களுக்கு சொல்லுங்க, ஒவ்வொரு பேனலும் என்னென்ன ரேட்டுக்கு கிடைக்கும், அது எத்தனை வோல்ட் வருது, எத்தனை ஆம்ஸ் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலா எங்களுக்கு சொல்லுங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் வந்து நமக்கு வந்து வீடியோல கேட்டிருந்தாரு. அவர்களுக்காண்டி அதாச்சும் இது ஒரு பயனுள்ள வீடியோ. அவர் ஒரு ஆள் கேட்டிருந்தாரு, ஆனா நான் யோசிச்சு பார்க்கும்போது இது ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா விலைப்பட்டியல் கண்டிப்பா தெரியணும். கண்டிப்பா தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதை வச்சு ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி இந்த பட்ஜெட்டுக்குள்ள இந்த சோலார் செட்டப் போட்டா நம்ம இந்த பட்ஜெட்டுக்குள்ள முடியும் அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு தெரியாதனால ஒவ்வொரு பேனலுக்கும் உள்ள ரேட் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து எடுத்திருக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம வந்து இப்போ பார்க்க போறது வந்து 12 வோல்ட் சிஸ்டத்தை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். காரணம் என்ன, 24 வோல்ட் நமக்கு தேவையில்லை, இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா 12 வோல்ட் சிஸ்டத்தை வச்சு தான் நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். 12 வோல்ட் சிஸ்டத்தை வச்சு உங்களுக்கு ஃபேன் ஓட்டலாம். ஒரு 1K இன்வெர்டர் வரைக்கும் 12 வோல்ட் சிஸ்டத்தை வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதனால உங்களுக்கு 12 வோல்ட் சிஸ்டத்துக்கு என்னென்ன பேனல் தேவைப்படுதோ அதை மட்டும் தான் போடுறோம். 24 வோல்ட்டுக்கு நம்ம போகல. 12 வோல்ட்னா உங்களுக்கு வந்து நான் எத்தனை வாட்ஸ்ல இருந்து எடுத்திருக்கோம்னா 30 வாட்ஸ் பேனல்ல இருந்து 170 வாட்ஸ் பேனல் வரைக்கும், இந்த 30 வாட்ஸ்ல இருந்து 170 வரைக்கும் நம்ம 12 வோல்ட் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்னென்ன ரேட்ல வாங்கலாம், என்ன ஆம்ஸ் கிடைக்கும், எப்படி பேட்டரி போடலாம் அப்படிங்கிற விவரத்தை நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம ஒரு தாளில் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக வச்சு உங்களுக்கு இவ்வளோ காணம் இருக்கு. உங்களுக்கு 30 to 170 அப்படிங்கிற போது இவ்வளவு லிஸ்ட் இருக்கு. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் விலாவாரியா சொல்லணும் அப்படிங்கிறதுனால லிஸ்ட் எடுத்து எழுதி நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். இதுல நான் டீட்டெயிலா விலாவாரியை சொல்றேன். இந்த 30 வாட்ஸ் பேனல்ல வந்து உங்களுக்கு வந்து என்ன ரேட்டுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பட்ஜெட்ல இருந்து உங்களுக்கு 170 வாட்ஸ் பேனல் எவ்வளவுக்கு கிடைக்கும், எத்தனை வோல்ட் வரும், எத்தனை ஆம்ஸ் வரும், அதுக்கு என்ன பேட்டரி போடலாம் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்றேன். இப்போ நம்ம 30 வாட்ஸ் கண்ணாடியில இருந்து ஆரம்பிக்கும். 30 வாட்ஸ் கண்ணாடி பாத்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு கிடைக்கும். நம்ம போட்டிருக்க ரேட்டு ஃபுல்லாமே ஹையஸ்ட் ரேட்டு தான், அதாச்சும் அதிகப்படியான ரேட்ல தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதுக்குள்ள 100 ரூபாய் 200 ரூபாய் கூடலாம் குறையலாம், குறையதான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் கூடுதல் ரேட்டு தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். குறையதுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் அந்த கம்பெனியை பொறுத்து மாறும். அதனால நான் உங்களுக்கு வந்து அந்த பேசிக் ரேட்டை நான் உங்களுக்கு போட்டு இந்த ரேட்டுக்கு கிடைக்கும். அதுல 100 ரூபாய் 200 ரூபாய் முன்ன பின்ன ஆகலாம், ரொம்ப வித்தியாசப்படாது. 100 ரூபாய் 200 ரூபாய் முன்ன பின்ன ஆகலாம், அது கம்பெனியை பொறுத்து மாறும். இப்போ நம்ம 30 வாட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். 30 வாட்ஸ் வந்து 1500 ரூபாய் கிடைக்கும். இந்த 30 வாட்ஸ் கண்ணாடியில உங்களுக்கு 12 வோல்ட் சிஸ்டத்துல ஃபுல்லாமே, சோலார் சிஸ்டத்துல ஃபுல்லாமே உங்களுக்கு 17 வோல்ட் டு 20 வோல்ட் தான் உங்களுக்கு அவுட்புட். இதை நீங்க பேசிக்கா 12 வோல்ட் சோலார் சிஸ்டத்துல நீங்க பேசிக்கா வச்சுக்கணும். நம்ம வந்து இப்போ எல்லா பேனல் பாருங்க, இத்தனை பேனல் இருக்கு. 30ல இருந்து 170 வரைக்கும் நான் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன். அந்த 170 வரைக்குமே உள்ள 12 வோல்ட் சிஸ்டம் ஃபுல்லாமே உங்களுக்கு 12 வோல்ட் சிஸ்டம் ஃபுல்லாமே 17 வோல்ட்ல இருந்து 20 21 வோல்ட் தான் அவுட்புட் தரும். இதுதான் பேசிக். கரண்ட் மட்டும் மாறும். நான் உங்களுக்கு கரண்ட் டீட்டெயிலா சொல்றேன். வோல்டேஜ் வந்து பேசிக் இந்த வோல்டேஜ் தான். இப்போ பாத்தீங்கன்னா இந்த 30 வாட்ஸ் பேனல்ல உங்களுக்கு கரண்ட் அவுட்புட் எவ்வளவு கொடுக்கும்னா 1.7 ஆம்ஸ் உங்களுக்கு அவுட்புட் வந்து கொடுக்கும். இந்த 1.7 ஆம்ஸ் கொடுக்குமா, இதுல நீங்க என்ன பேட்டரியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 7 ஆம்ஸ்ல இருந்து 20 ஆம்ஸ் பேட்டரி வரைக்கும் இந்த 30 வாட்ஸ்ல போட்டுக்கலாம். 7 ஆம்ஸ்ல இருந்து 20 ஆம்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். ஆனா ரெக்கமெண்ட் பண்ணி நான் சொல்றது, இந்த 30 வாட்ஸ் பேனலுக்கு உங்களுக்கு 12 ஆம்ஸ் பேட்டரியை நீங்க சிறப்பான ஒரு பேட்டரி 12 ஆம்ஸ் நீங்க பிக்சடா போட்டுக்கலாம். 12 ஆம்ஸுக்கு இந்த செட்டப் வந்து ஓகேவா இருக்கும். 30 வாட்ஸ் பேனல் செட்டப் ஓகேவா இருக்கும். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 40 வாட்ஸ். இந்த 40 வாட்ஸ் வந்து 1800 to 2000 பட்ஜெட்ல உங்களுக்கு கிடைக்கும். இதுல அவுட்புட் கரண்ட் பாத்தீங்கன்னா 2.3 ஆம்ஸ் அவுட்புட் வந்து இந்த 40 வாட்ஸ் பேனல்ல அவுட்புட் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ற பேட்டரி எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 to 30, அதாச்சும் 12 ஆம்ஸ் டு 30 ஆம்ஸ் பேட்டரி வரைக்கும் நீங்க இதுல போட்டுக்கலாம். ஆனா ரெக்கமெண்ட் பண்ணி சொல்றது வந்து 20 ஆம்ஸ் பேட்டரி இந்த 40 வாட்ஸ்ல நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது 50 வாட்ஸ் பேனல். இந்த 50 வாட்ஸ் பேனல் வந்து நம்ம வீடியோல நீங்க பார்க்கவங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோல வந்து 50 வாட்ஸ் பேனல் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோவா, எல்லா வீடியோவும் 50 வாட்ஸ் கவர் பண்ணியே போட்டிருப்போம். காரணம்னா இந்த 50 வாட்ஸ் பேனல் வந்து எல்லா வகையான ஒரு நம்ம மினி செட்டப் சோலார் செட்டப்புக்கு எல்லாமே இந்த 50 வாட்ஸ் வந்து பேசிக்கா பயன்படும். அப்படிங்கிறதுனால நம்ம 50 வாட்ஸ் பேனல் போடுறோம். இப்போ அந்த 50 வாட்ஸ் பேனல் ரேட்டு பாருங்க, 2000ல இருந்து 2500 ரூபாய் பட்ஜெட் வரைக்கும் கிடைக்கும். இந்த 50 வாட்ஸ் பேனல்ல உங்களுக்கு கரண்ட் ரேட்டிங் பாத்தீங்கன்னா எவ்வளவு அவுட்புட் வரும்னா 2.8 ஆம்ஸ் உங்களுக்கு அவுட்புட் வந்துகிட்டு இருக்கும். இதுல வந்து பேட்டரி என்ன நீங்க போடலாம் அப்படின்னா 40, அதாச்சும் 20 to 40 ஆம்ஸ் வந்து பேட்டரி நீங்க போட்டுக்கிடலாம். இதுல ரெக்கமெண்ட் பண்ணி போடக்கூடிய பேட்டரி வந்து 26 to 35 ஆம்ஸ். இந்த பேட்டரி நீங்க போட்டீங்கன்னா இந்த 50 வாட்ஸ் செட்டப்புக்கு சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்கறது வந்து 60 வாட்ஸ். இந்த 60 வாட்ஸ் வந்து ரேட் என்னன்னா 2500 to 2800 வரைக்கும் கிடைக்கும். இதுல வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் ரேட்டிங் பாத்தீங்கன்னா அவுட்புட் தரக்கூடியது 3.3 ஆம்ஸ் உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த 60 வாட்ஸ் பேனல்ல வந்து உங்களுக்கு அவுட்புட் எடுத்துக்கிடலாம். இப்போ இதுக்கு என்ன பேட்டரி போடலாம் அப்படின்னா உங்களுக்கு 20 to 50, அதாச்சும் 20 ஆம்ஸ்ல இருந்து
50 ஆம்ஸ் பேட்டரி வரைக்கும் நீங்க போடலாம். ரெக்கமெண்ட் பண்ணி போடக்கூடியது வந்து 40 ஆம்ஸ் பேட்டரி. நீங்க 40 ஆம்ஸ் பேட்டரியில இந்த 60 வாட்ஸ் செட்டப்ல நீங்க மாட்டிக்கிடலாம். இப்ப நம்ம அடுத்தபடியா பார்த்தா 100 வாட்ஸ் பேனல். இந்த 100 வாட்ஸ் பேனல் வந்து ரேட்டு பாத்தீங்கன்னா 4000 இருந்து 5000 பட்ஜெட்ல கம்பெனியை பொறுத்து மாறும்னு சொல்லியிருக்கிறேன். 4000 இருந்து 5000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் 100 வாட்ஸ். இதுக்கு வந்து கரண்ட் வந்து அவுட்புட், இது தரக்கூடிய கரண்ட் வந்து 5.5 ஆம்ஸ் நமக்கு அவுட்புட் வந்து இந்த 100 வாட்ஸ் பேனல் எடுத்துக்கலாம். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரியை வந்து ரெக்கமெண்ட் பண்ற பேட்டரி வந்து 40 to 80 வரைக்கும் நீங்க போட்டுக்கிடலாம். அதாச்சும் 40 ஆம்ஸ்ல இருந்து 80 ஆம்ஸ் வரைக்கும் இந்த 100 வாட்ஸ்ல போட்டுக்கலாம். ஆனா ரெக்கமெண்ட் பண்ணி இதுக்கு இதுதான் போடணும் அப்படிங்கிற பட்ஜெட்ல என்ன போடணும் அப்படின்னா 60 ஆம்ஸ் பேட்டரி வந்து இந்த 100 வாட்ஸ்ல நீங்க 60 ஆம்ஸ் பேட்டரி செட்டப் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 110 வாட்ஸ். இந்த 110 வாட்ஸ் வந்து எவ்வளவு ரேட்ல கிடைக்கும் அப்படின்னா 5000 to 6000 ரூபாய் இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு 110 கிடைக்கும். 110 வாட்ஸ் கிடைக்கும். இதுல அவுட்புட் கரண்ட் பாத்தீங்கன்னா 6.1 ஆம்ஸ் வந்து அவுட்புட் கரண்ட் வந்து வரும். இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி போடக்கூடிய பேட்டரி பாத்தீங்கன்னா 40 to 80. அதே மாதிரி தான் நம்ம 100 வாட்ஸ்க்கு பார்த்தோம்ல, அந்த 100 வாட்ஸ்க்கு பார்த்த அதே செட்டப் தான் 40 to 80 இதுக்கும் போட்டுக்கலாம். இதுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி போடக்கூடிய பேட்டரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75, அதாச்சும் 75 நீங்க போட்டுக்கிடலாம். அதாச்சும் 75 ஆம்ஸ் வந்து நீங்க வந்து 40 to 80 பேட்டரியில 75 இதுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 120 வாட்ஸ். இந்த 120 வாட்ஸ் வந்து உங்களுக்கு 5000 to 6000 கிடைக்கும். 5000 to 6000 120. இதுல வந்து அவுட்புட் கரண்ட் பாத்தீங்கன்னா 6.6. உங்களுக்கு 6.6 ஆம்ஸ். எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஏன்னா குழப்பம், நான் வந்து டைரக்டா சொல்ல முடியாது. இது வந்து ஒவ்வொன்றும் கால்குலேஷன், அதனால டைரக்டா சொல்ல முடியாது அப்படிங்கறதுனால எழுதி வச்சிருக்கிறேன். 120 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.6 ஆம்ஸ் தரும். இதுக்கு நீங்க போடக்கூடிய பேட்டரி பாத்தீங்கன்னா 50 to 100 வரைக்கும் போட்டுக்கலாம். 50 ஆம்ஸ்ல இருந்து 100 ஆம்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். ரெக்கமெண்ட் பண்ணி போடக்கூடியது 80 வாட்ஸ், 80 ஆம்ஸ் போட்டுக்கலாம். 80 ஆம்ஸ் பேட்டரிய இந்த 120 வாட்ஸ் பேனலுக்கு நீங்க செட் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 150 வாட்ஸ். இந்த 150 வாட்ஸ் பேனல் ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6000 இருந்து 7000 வரைக்கும் கிடைக்கும். 6000 வரைக்கும் கிடைக்கும், 7000 வரைக்கும் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி கம்பெனியை பொறுத்து மாறும். எவ்வளவு 100, 200, 300, 500 பட்ஜெட்டுக்குள்ள உங்களுக்கு பேனல் கூட அந்த கம்பெனியை பொறுத்து, வேரியண்டை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும். இதே இதுல இன்னொன்னு 2 டைப் இருக்கு பேனல். ஆல்ரெடி உங்களுக்கு சோலாரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பாலி கிறிஸ்டல்னு ஒன்னு இருக்கு, மோனோ கிறிஸ்டல்னு ஒன்னு இருக்கு. இதுக்கும் ரேட் 500 வித்தியாசப்படும் உங்களுக்கு. நீங்க அதையும் பாத்துக்கிடணும். நான் வந்து இப்போ பாலி கிறிஸ்டல் இது எல்லாமே இந்த ரேட் வந்து எல்லாமே மிக்ஸ்டுல தான் இருக்கு. உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 500 வித்தியாசப்படும்னு வச்சுக்கோங்க. பாலி கிறிஸ்டல்னு இருக்கு, உங்களுக்கு மோனோ கிறிஸ்டல் ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு. இப்போ 150 நான் இப்போ சொல்றேன் பாருங்க. 150 வாட்ஸ் பேனல் வந்து உங்களுக்கு 6000 to 7000 ரூபா வரும். 150 வந்து 6000 to 7000 வரும். இதுல அவுட்புட் கரண்ட் பாத்தீங்க அப்படின்னா 8.3 ஆம்ஸ். 8.3 ஆம்ஸ் இதுல அவுட்புட் கரண்ட் எடுத்துக்கிடலாம். அது போக இதுல வந்து பேட்டரி என்ன போடலாம்னா 60 to 150 வாட்ஸ் ஆம்ஸ் வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம் பேட்டரி. 60 ஆம்ஸ்ல இருந்து 150 ஆம்ஸ் வரைக்கும் நீங்க பேட்டரி போட்டுக்கலாம். இதுல ரெக்கமெண்ட் பண்ணி போடக்கூடிய பேட்டரி இந்த 150 வாட்ஸ்ல 100 ஆம்ஸ் பேட்டரி நீங்க போட்டுக்கலாம். 100 ஆம்ஸ் பேட்டரி இந்த 150 வாட்ஸ் சோலார் செட்டப்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 165 வாட்ஸ். 165 வாட்ஸ் பேனல் பாத்தீங்கன்னா 6500 to 7000 ரூபாய் பட்ஜெட் வரும். இதுல அவுட்புட் கரண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 ஆம்ஸ் உங்களுக்கு அவுட்புட் கரண்ட் வரும். இதுல 9 ஆம்ஸ் அவுட்புட் கரண்ட் எடுத்துக்கலாம். ரேட் அவங்களுக்கு அந்த பேட்டரி கனெக்ஷன் என்ன கொடுக்கலாம்னா 80 ஆம்ஸ்ல இருந்து 150 ஆம்ஸ் கனெக்ஷன் வரைக்கும் நீங்க கொடுத்துக்கலாம். இல்ல ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா 120 ஆம்ஸ். உங்களுக்கு 120 ஆம்ஸ் 165 வாட்ஸ் பேனல் செட்டப்ல 120 ஆம்ஸ் பேட்டரியை நீங்க செட் பண்ணிக்கிறலாம், நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 170 வாட்ஸ். இந்த 170 வாட்ஸ் ரேட் பாத்தீங்கன்னா 6800 இருந்து 7500 பட்ஜெட் வரைக்கும் வரும். உங்களுக்கு இதுல கிடைக்கக்கூடிய கரண்ட் பாத்தீங்கன்னா 9.3 ஆம்ஸ் அவுட்புட் கரண்ட் நமக்கு கிடைக்கும். இதுல என்ன பேட்டரி போடலாம் அப்படின்னா 80 ஆம்ஸ் to 150 ஆம்ஸ் பேட்டரி போடலாம். இதுல ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லக்கூடியது வந்து 120 போடலாம், 150 போடலாம். இந்த செட்டப் தான் உங்களுக்கு 12 வோல்ட் வரைக்கும். இந்த 170 தாண்டி போகும்போது 170 வாட்ஸை தாண்டி போகும்போது அது வந்து 24 வோல்ட் செட்டப்புக்கு மாறிடும். நமக்கு 24 வோல்ட் செட்டப் வந்து நமக்கு தேவையில்லை. அதனாலதான் நம்ம 12 வோல்ட்டை நம்ம கவர் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். 12 வோல்ட் தான் நம்ம வீட்டுக்கு வந்து பேசிக்கா மாட்டக்கூடிய அந்த லைன் ஃபுல்லாமே 12 வோல்ட் தான் பேசிக்கா மாட்டக்கூடியது. அதனால நம்ம 12 வோல்ட்டை கவர் பண்ணி எடுத்துக்கிறோம். 24 வோல்ட் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். 24 வோல்ட் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா நமக்கு 12 வோல்ட் சிஸ்டத்திலே 1K இன்வெர்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 1K இன்வெர்டர்லேயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் ஓடும். நல்ல ஒரு 1K இன்வெர்டர் கம்பெனி இன்வெர்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரிட்ஜ் ஓடும், மிக்சி ஓடும், டியூப் லைட், டிவி எல்லாமே அதுலயே ஓடும். நமக்கு இந்த 12 வோல்ட் சிஸ்டத்தை வச்சு நம்ம வீட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஆஃப் கிரேடுக்கு 12 வோல்ட் சிஸ்டம் தான் பெஸ்ட். நம்ம விலைப்பட்டியலை ஃபுல்லாமே நம்ம சொல்லிட்டோம். கரண்ட் ரேட்டிங், வோல்டேஜ், அதனுடைய பேட்டரி, என்ன பேட்டரி ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா நம்ம கமெண்ட்ல கேளுங்க. நம்ம வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கவங்க வந்து நமக்கு கேட்டாதான், அந்த டவுட்டை கேட்டாதான் நமக்கு வந்து ஒரு ஆள் இப்போ கேட்டாரு, நான் அதனால உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்லிட்டேன்.
அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ சோலார் பத்தி அதை நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் அதுக்கு ஒரு வீடியோவா போடுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.